களஞ்சியம் வானொலிக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் வருமானமும் நிறைய கிடைக்கிது. நான் ஆள் வச்சு செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து சிறுதானிய அடமாவு, இப்போ நம்ம நார்மலாக சிறுதானிய அடமாவுங்கிறது மாரி இல்லை. இப்போ எப்போதுமே வந்து கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி இதெல்லாம் ஊற வச்சு செய்வாங்க. இதுவே நான் வந்து சிறுதானிய மில்லட்னா நம்ம கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, மாப்பிள சம்பா அரிசி, உளுந்து, பயிறு, காராமணி இதை எல்லாத்தையுமே கழுவி காய வச்சு அரைச்சி நல்லா ரவா சைஸுக்கு அரைச்சி இதிலே மிளகு, ஜீரகம், சோம்பு அனைத்துமே போட்டு மிளகாய் வரைக்கும் போட்டுருக்கோம். நம்ம தேவைப்பட்டால் மிளகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது வேண்டியில்லை. இப்போ வந்து அதுக்கு வந்து அதில் வந்து நம்ம வந்து இந்த இருக்க பாருங்க பரங்கி பிஞ்சு போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி, பூண்டு, முருங்கைக்கீரை நான் அதிலே வந்து எல்லாமே காய வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் ரெடிமேடாக விற்கிறதுக்கு. இப்போ நம்ம வீட்டிலே நம்ம உடனே இப்போ நான் தயார் பண்ணி வீடியோ போகணுங்கிறதுக்காக அப்படியே உடனே பறித்து நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே இதில் நம்ம போட்டுடலாம். இது நல்லாவே போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், உப்பெல்லாம் போட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் இந்த மாவு வந்து ஊறி நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். ஏன்னா ஊறணும், பயிரெலாம் ஊறினா தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவும் கிடைக்கும் நமக்கு. இது வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இதுவே வந்து மரவள்ளி கிழங்கு விற்கிறாங்க பாருங்க. மரவள்ளி கிழங்குல வந்து இதுமாரி துருவி கொட்டி செய்யலாம். கேரட்டு, முட்டைக்கோசு, பீன்ஸு இது போட்டு செய்யலாம். அப்படி இல்லை பசங்களுக்கு வந்து முட்டை போட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இதுமாரி அடி நம்ம தோசையை ஊற்றிட்டு அது மேலே முட்டை போட்டு ஊற்றலாம். அதுவே வந்து இறால் போட்டு சாப்பிட்ணும்னு சொன்னிங்கன்னா இதுமாரி பரங்கி பிஞ்சு போடுறோம்ல, அதுமாரி இறாலை நம்ம க்ளீன் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அதுவும் செய்யலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த கேவிகே ப்ரெஷரைசேஷன் இதெல்லாம் போய் நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது இப்போ மீனும் நம்ம சிறுதானியமும் எப்படி சாப்பிட்றது, இறாலும் அதுவும் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது மாதிரிலாம் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, நாங்கள் செஞ்சு பார்த்தோம், நல்லா சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குது, பசங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேவுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் இது பண்ணோம். நம்ம நல்லா கையில் வச்சோம்னு வச்சிங்க அது வந்து உள்ளார காஞ்சி போயிடும், டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இதுமாரிலாம் நம்ம சாப்பிட்றதுனால நிறைய சத்து கிடைக்கிது நமக்கு. இப்போ வந்து கம்பு, சோளம் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு தனித்தனியாக நம்ம அரைக்கிறத ஒரு வேலைக்கு போகிறாங்க, அவங்க வந்து ஒரு அடமாவை சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னு வச்சிங்க, அவங்க எல்லாம் வந்து ஊற வச்சு அரைச்சி தயார் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதுமாரி நம்மள்ட்ட ரெடிமேடாக வாங்கிக்கிட்டாங்கன்னு வச்சிங்க, அதை உடனே ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதெல்லாம் அரிஞ்சு போட்டு உடனே சாப்பிட்றலாம். நம்ம மிச்சம் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்து காலையில் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். அதுமாரி தான் நாங்கள் எல்லாமே அதுமாரி ரெடிமேடு மாவு தான் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அடமாவுலாம் என்னாலலாம் கொடுக்கவே முடியல பாருங்க, அந்தளவுக்கு ஓடுது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சாப்பிட்றாங்க விரும்பி. நம்ம வந்து நான் கொடுக்குறவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் உப்பும் ஆனியன் மட்டும்தான் சேர்க்கணும், பாக்கி எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து சாப்பிட்ணும், பசங்க விரும்பி இந்த வெஜிடபிள் காய்கறிலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுமாரி செஞ்சு அதுமாரி கலந்து வெங்காயத்தோடு கலந்து ஊற்றி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு உப்பை போட்டு ஊற்றி கொடுத்து நடக்கலை சட்னி வச்சு பசங்களுக்கு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியானது, அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுமாரிலாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நிறையா சொல்லிகிட்ருக்கேன், நிறையா விழிப்புணர்வும் கொடுக்குறேன். அவங்களும் வந்து விரும்பி இதெல்லாம் வந்து நிறைய என்கிட்ட வாங்குகிறாங்க. இப்போ மாவு வந்து இதெல்லாம் என்னெல்லாம் வந்து இந்த மழை வெயில் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கிராமப்புறத்தில் நமக்கு என்ன கிடைக்குங்கிறத நம்ம வந்து இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிற பொருள் தான், ஒன்றும் நம்ம போய் தேடியெல்லாம் வாங்க வேண்டியதில்லை, தெரியாத பொருள் கிடையாது. தெரியாத பொருளை நம்ம போய் கேட்டு வாங்கி செய்கிறத நமக்கு தெரிஞ்சது, நமக்கு பக்கத்தில் விளைஞ்சதை நம்ம தயார் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு வந்து இது ஒரு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மொத்தத்தில் நம்ம பலதையும் சிந்தனை பண்ணாமல் ஒரே சிந்தனையாக ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம எடுத்து செஞ்சோம்னா எதுவாக இருந்தாலும் நமக்கு வெற்றி தான். நாங்கள் எண்ணெயெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதோடு நாங்கள் எள்ளு சொந்தமாக வாங்கி வயல்லையும் நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம். அப்படி இல்லை கிடைக்கல, வயலில் போட முடியல அப்படின்னு சொன்னால் நாங்கள் விளையிற இடத்துலேயே போய் வாங்கிட்டு வந்து எள்ளெல்லாம் நாங்கள் வந்து எண்ணெயை ஆட்டிக்கிறோம். இந்த எள்ளுலாம் வந்து நாங்கள் வெளியில் வாங்கி சுத்தமாக அலசி காய வச்சு அதுக்கு பிறகு நாங்கள் எண்ணெய் ஆட்டி தான் இந்த பிரண்டை ஊறுகாவிலேருந்து எண்ணெய் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு எல்லாமே நாங்கள் சொந்தமாகவே தயார் பண்ணிக்கிறோம்.
அதுமாரி தான் முடக்கத்தானும் அதுமாரி தான். எல்லாமே இயற்கையாக நம்ம விவசாயம் நமக்கு எப்படி கிடைக்குதோ. ஏன்னா நம்மளாம் விவசாயி தான். நாங்கள்லாம் வந்து ஒரு கிராமப்புறத்தில் இருந்து ஒரு விவசாய மனைவியாக தான் நானும் இருந்துகிட்ருக்கேன். அதனால் ஒரு விவசாயத்தை நம்பி நம்ம வாழ முடியாது. அதனால் நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறத வந்து விழிப்புணர்வு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் நான் ஊக்கப்படுத்தி எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 பேரை தொழில் முனைவர் ஆக்கி விட்ருக்கேன். அவங்களுக்கு என்ன எப்படி அதை ஸ்டிக்கர் அடிக்கணும், எப்படி பேக்கிங் பண்ணணும், எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது மாரிலாம் நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் நிறைய பேரை நான் உருவாக்கி அவங்களையும் ஒரு தொழில் முனைவர். ஏன்னா நமக்கு வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்குது. எதுவுமே ஒரு வருமானத்தை நம்பி நம்ம வாழ முடியாது. அதனால் நம்மளும் ஒரு கைத்தொழில் நமக்கு தெரிஞ்சது நமக்கு கிடைச்சதை செஞ்சோம்னா நமக்கு வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இதை வீடியோ பார்க்குற நீங்களும் இதெல்லாம் நம்மளால் முடியும், நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செய்யுங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேட்டுங்க. உங்களுக்கு முடியலன்னா என்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிடுவோம். இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்கும். இது தேங்காய் சட்னி வைக்க சும்மாவே சாப்பிடலாம். நம்ம இதெல்லாம் சட்னி வச்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு வந்து ஈவினிங் டயத்தில் ஸ்கூல் விட்டு வந்ததும் இதுமாரி தயார் பண்ணி கொடுங்க. அதுமாரி ஒவ்வொரு பெரியவர்கள்லாம் வந்து நம்ம வெறும் அந்த காலத்துலேருந்து சுகர்னால் கோதுமை மாவு தான், கோதுமை தோசை தான் அப்படின்னு நினைக்காம இதுமாரி இப்போ நைட்டில் சில பேருக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா காலையில் ஒரு அடை பண்ணி பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க. சாப்பிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு இல்லாமல் சாப்பிட்டா தயார் பண்ணி கொடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் சிறுதானிய உரப்படை மாவு. அப்படியே மூடி வச்சிட்டோம்னு வச்சுங்க, சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிட்டோம்னா அந்த பூண்டும் வெந்துடும், அந்த அடையும் வந்து கொஞ்சம் வெந்துடும். சும்மா லைட்டாக திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றதுக்கு இது சீக்கிரம் நமக்கு செரிமானத்தை கொடுக்கும். பூண்டு நல்ல ப்ரெஷருக்கும் நல்லது. சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகாது, நெஞ்ச கறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் இது நல்லது. இதுமாரி வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோம்னா அது வெந்துடும். லைட்டாக திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் நிறைய சேர்க்காம அப்படி போட்டு வச்சிட்டோம்னு வச்சுங்க, அது அந்த ஹீட்லேயே வெந்துடும். சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு வந்து மயக்கம் வராது. வெண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இதுமாரிலாம் நம்ம இப்போ கொடுக்கலாம். இது பிரண்டை ஊறுகாவும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரண்டை ஊறுகாய் நான் கொடுத்தேன்னு வச்சுங்க, வாங்கிட்டு போகிறாங்களா, வாங்கிட்டு போய் அவங்க சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்றாங்களாம். 3 நாளில் அவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் சரியாக போயிடுதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த பிரண்டை ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அருமையாக இருக்கும். இதுவும் ஒரு மருத்துவ குணம் தான். இதெல்லாம் நம்ம வந்து நிறைய நான் வந்து தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ரொம்ப பேர் கேட்டு பார்த்துட்டு என்னம்மா கொடுக்க மாட்டீங்களே, பிரண்டை ஊறுகாய் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னதுனால இப்போ 3 நாளாக இது தான் நான் தயார் பண்ணி எல்லாம் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடமாவுலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான். இதெல்லாம் வந்து கழுவி காய வச்சு அரைக்கிறது. இந்த பிரண்டைங்கிறது வந்து ரொம்ப விலை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டம். அது இருந்தாலும் அது சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் இதுமாரி சாப்பிட்றது. அதுவே வந்து இது வந்து பசங்க வந்து நம்ம காரமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு என்ன செய்கிறீங்க,
இந்த வயிற்று புண்ணு உள்ளவங்க, வயிறு வலிக்குது, சாப்பிட்ட உடனே டாய்லெட் போடுற மாரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தேங்காய் பூ துருவி வச்சுக்கிட்டு அதில் இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டுட்டு வச்சிங்க. அதேமாரி இதுமாரி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் பாதி இது வெந்ததுக்கு பிறகு திரும்பி போட்டு அதுமாரி பசங்களுக்கு கொடுங்க. இதுக்கு வந்து நமக்கு தொட்டு கேட்கறதுக்கு எதுவுமே தேவைப்படாது, அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரிலாம் நீங்கள் ஸ்கூலுக்கே கொடுத்து விடலாம். நல்லா எனர்ஜியானது, நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியானது. இதுமாரிலாம் நீங்கள் வந்து ஒரு அடை மாவில் பல வெரைட்டி செய்யலாம். இறால் அடை செய்யலாம், இறால் வடை செய்யலாம், நம்ம வந்து வெஜிடபிள் வடை செய்யலாம், பரங்கிக்காய் வடை செய்யலாம், நம்ம மரவள்ளி கிழங்குல செய்யலாம். நமக்கு எது வந்து அதில் யூஸ் பண்ணி செய்யலாங்கிறது நமக்கே ஐடியா தெரியும். ஏன்னா சமைக்கிற நம்ம வந்து புதுசு இல்லை. இப்போ கிச்சனில் போய் பார்த்தோம்னா சரி இதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பல வழியில் அவங்களுக்கு வந்து நிறையா சத்து சேரும். அவங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். எடுத்த கையோடு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது கொள்வது இல்லாமல் இதுமாரி ஹெல்த்தியானதை கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் தம்பி நான் இதுமாரி பண்ணி வச்சுருக்கேன், பாப்பா இதுமாரி பண்ணி வச்சுருக்கேன், இதுமாரி சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க விரும்பி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அம்மா வித்தியாசமாக செஞ்சுருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பசங்க இப்போ சமைக்கிற சாப்பாடு எப்போதும் செய்கிறது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சிங்கன்னா, இதுவே வெறும் கேரட்டை மட்டும் தூவி விட்டு அது மேலே கொஞ்சம் தேங்காய் தூவி விட்டு வச்சிங்கன்னா, இந்த பீஸாலாம் செஞ்சு ரெடி பண்ணுறாங்களே அந்த பீஸாவிலலாம் என்னென்ன போடுறாங்க, ஏதோ அள்ளி போட்டு அது எதோ போட்டு ரெடி பண்ணி ஒரு பேக்கிங் பண்ணி நமக்கு ஆர்டர் பண்ணி நமக்கு கிடைச்சி சாப்பிட்றோம். அதில் என்ன எப்படின்னுங்கிறது நமக்கு தெரியாது. இதுவே நம்ம கையால் நம்ம செஞ்சோம்னு வச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அதுமாரி ஒவ்வொரு மில்லட்டை எடுத்தாலும் ஒவ்வொரு மில்லட்லேயும் 10 15 நம்ம என்ன வேணுமாலும் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து திறமையாக செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒன்றுலையும் ஈடுபட்டிங்கன்னா நிறைய நீங்கள் செய்யலாம். நிறையா இதுமாரி பசங்களுக்கு ஹெல்த்தியானதை கொடுக்கலாம். நீங்களும் தயார் பண்ணலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தயார் பண்ணுறது மாரி ஐடியா இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் சொல்லுவேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முடியலைன்னாலும் என்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் வாங்கிக்கலாம். சிறுதானிய மாவில் நம்ம அடை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து 3 பண்ணியிருக்கோம். இது வந்து வயசானவங்க சாப்பிட்ற மாரி பூண்டுலாம் மேலே பண்ணி அதே பரங்கி பிஞ்செல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ண மாவில் பூண்டு கொஞ்சம் அவங்களுக்கு செரிமானத்துக்காக பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு தேங்காய் பூ போட்டு இது ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது நார்மலாக நம்ம எல்லாருமே சாப்பிட்றது மாரி பண்ணியிருக்கோம். இது வந்து பிரண்டை ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், நமக்கு என்னென்ன விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்லாம். நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கும் விரும்புவாங்க. அதுக்காக இதை பண்ணியிருக்கிறோம். இதுமாரி நிறைய நம்ம வெஜிடபிள் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். இதே மாவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கடல மாவு சேர்த்து கூட வடை தட்டி கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதுமாரி நீங்கள் தயார் பண்ணி ஒரு நடக்கலை சட்னியோ தேங்காய் சட்னியோ இதெல்லாம் வச்சு பசங்களுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இதை பயன்படுத்திங்கன்னா நிறைய ஹெல்த்தியானது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கும் வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்மளும் டெய்லி நம்ம வீட்டிலையே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்க மாட்டோம்ல. இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு வச்சுங்க நமக்கும் ஹெல்த்தியானது, ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். அப்போ நம்ம அந்த மாவு வாங்கி 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ஆனியனும் உப்பும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் சேர்க்க போகிறோம். பரங்கி பிஞ்சு கிடைச்ச பரங்கி பிஞ்சு சேர்க்க போகிறோம். நம்ம மரவள்ளி கிழங்கு கிடைச்ச மரவள்ளி சேர்க்க போகிறோம். முட்டை வேணும்னா முட்டை சேர்த்து கொடுக்க போகிறோம். எல்லாமே ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் உங்களுக்கு வந்து இது மாவு எனக்கு தேவை, எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிடுறோம். என்னுடைய நம்பர் வந்து 91 59 89 60 79 கிரிஜா காடந்தத்தி கலைஞர் வட்டாரம். எனக்கு வந்து என் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிடுவோம். டாட்டா, பாய் பாய்.